சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஆயில் அண்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண 3 ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் புதினா, மல்லித்தழை ஒரு பவுல்ல உள்ளது சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தூள் கொஞ்சம், கரம் மசாலா, அப்புறம் வீட்ல அரைச்ச பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் ஆல்ரெடி குக்கர்ல 4 விசில் விட்டு வேக வச்சிருந்தேன். தென் மட்டன் ஆட் பண்ண தண்ணியோடு சேர்த்து மொத்தம் 2 கப் அரிசிக்கு 4 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் ஊற வச்சிருந்த பிரியாணி ரைஸ், சீரக சம்பா ரைஸ சேர்த்துக்கிறேன். அதிலேயே அதுக்கு தேவையான அளவு உப்பும் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வ ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தம் போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா 90% நல்லா குக் ஆயிருக்கும். அகைன் தம் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம். திரும்ப 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.